Good morning everyone. Today we are going to discuss about that chapter number 2, that unit number 2, conceptual framework accounting. We all discussed the 80% topics in that chapter. Okay, so these are the second these are the important questions and important concept in this second unit. Okay, so what do you mean a conceptual framework of accounting? This is one of the recording, that is a bookkeeping, that is also known as bookkeeping. Okay, bookkeeping, the process of recording financial transaction in the books of accounts, transaction and classifying the sum under proper heads. Process of recording, this is one of the recording you have when you are for example when you are taking when happen any transaction in your business, you have to record all the transaction. You already told Mr. A purchased, Mr. A purchased furniture from Mr. furniture for cash. என்ன இதில் என்ன அப்படிங்கிறாங்க, புக் கீப்பிங் என்ன, அதாவது மிஸ்டர் ஏ வந்து ஃபர்னிச்சரை வந்து கேஷுக்கு வாங்குகிறான். இது ஒரு டிரான்சாக்ஷன். ஸோ நவ் யூ ரெக்கார்ட் திஸ் டிரான்சாக்ஷன் இன் யுவர் அக்கௌண்ட்ஸ் புக். ஓகே, தட் இஸ் கால்ட் as transaction, that is called bookkeeping. Okay, so process of recording financial transaction in the books of account. Mr. A வந்து என்ன பண்ணிருக்கான், ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். ஸோ அந்த ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னா, மிஸ்டர் ஏ தான் ஒரு கம்பெனி கண்டக்ட் பண்ணுறான். he is the owner of the company. ஓகே, ஸோ என்ன பண்ணுறான் அப்படின்னா, மிஸ்டர் ஏ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இவனுடைய டிரான்சாக்ஷனை இவனுடைய புக்ஸில் ரெக்கார்ட் பண்ணான். அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா புக் கீப்பிங். புரியுதா? புக் கீப்பிங் என்ன அர்த்தம், ஒரு பர்சன்ஸ், அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய டிரான்சாக்ஷனை, அவனுடைய ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனை என்ன பண்ணுறான் அப்படின்னா ரெக்கார்டில் புக் கீப் பண்ண, அதான் புக் கீப்பிங் பண்ணுறான். அது வெதர் சேல்ஸ் புக்காக இருக்கலாம், அதுதான் என்னது ப்ராப்பர் ஹெட்ஸு. அது சேல்ஸ் புக்காக இருக்கலாம், பர்ச்சேஸ் புக்காக இருக்கலாம், இல்லை வந்து கேஷ் புக்காக இருக்கலாம். ஓகே, பர்ச்சேஸ் புக், கேஷ் புக்குனா நீங்கள் படிப்பீங்க. பர்ச்சேஸ் புக்னா என்ன, கேஷ் பர்ச்சேஸ்னால் பர்ச்சேஸ் ரிலேட்டட் உள்ள ஆக்டிவிட்டியில் பர்ச்சேஸ் புக்கில் போடுவாங்க. சேல்ஸ்னால் சேல், அதாவது சேல்ஸ் ஆக்டிவிட்டி, தே ஹவ் டு ரெக்கார்ட் ஆல் த சேல்ஸ் ஆக்டிவிட்டி, தே ஹவ் டு ரெக்கார்ட் ஆல் த பர்ச்சேஸ் ஆக்டிவிட்டி, தே ஹவ் டு ரெக்கார்ட் ஆல் த கேஷ் டிரான்சாக்ஷன். இதுக்கு பேர் தான் புக்கு, ப்ராப்பர் ஹெட்ஸ். ஓகே, ஸோ டிரான்சாக்ஷன் என்ன தெரிஞ்சிச்சா, இதுக்கு பேர் தான் டிரான்சாக்ஷன். ரொம்ப ஒவ்வொரு கிளாஸும் சொல்கிறேன், டிரான்சாக்ஷன் என்னது இப்போ ஒரு தட் இஸ் ஒரு விஷயம், இன்ஃபர்மேஷன்ஸ். மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ். மிஸ்டர் ஏ என்ன பண்ணுறான், ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணான். எது எப்படி, பணத்தை கொடுத்து ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறான். இது வந்து இந்த டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இதை எப்படி நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கொண்டு போவோம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், என்ட்ரி, ஜார்னல் என்ட்ரி சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது நம்ம பார்த்தோமா இல்லையா WND சிஸ்டத்தில், கோல்டன் ரூல்ஸ், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னது பார்த்தோம், டெபிட்டர் ரிசீவர் கிரெடிட் த கிவர் பார்த்தோமா இல்லையா பர்சனல் அக்கௌண்ட்டில். பர்சனல் அக்கௌண்ட் என்னது, பர்சனல் அக்கௌண்ட் இஸ் கால்ட் ஆஸ் லீட் டு பர்சனல் அக்கௌண்ட். டெபிட்டர் ரிசீவர் கிரெடிட் த கிவர். இதில் யார் கிவர், யார் ரிசீவரு, மிஸ்டர் ஏ வந்து என்னது பணத்தை கொடுக்குறான். பட் ஆனால் டிரான்சாக்ஷனில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிரான்சாக்ஷனில் கிரெடிட் மட்டும் வந்திருந்தால் நீங்கள் வந்து யார் கொடுத்தாங்க யார் வாங்கினான்னு தெரியணும். ஆனால் கேஷ் டிரான்சாக்ஷனில் என்ன உள்ளே வந்திருக்கு என்ன வெளியே வரைக்கும் பார்த்தா போதும். புரியுதா? யூ காட் இட்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்கள், மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர். இதில் என்ன நடந்திருக்கு, பணத்தை கொடுத்து பொருளை வாங்கிட்டான். என்ன கம்ஸின் என்ன கோசன், இதான் ரியல் அக்கௌண்ட். நான் சொல்லியிருக்கேனா இல்லையா, பர்சனல் அக்கௌண்ட் என்ன சொல்லியிருக்கேன், பர்சன்ஸ். மிஸ்டர் ஏ, மிஸ்டர் பி, மிஸ்டர் மணியன், மிஸ்டர் குமார், மிஸ்டர் எழில், மிஸ்டர் உமா, Mrs. Uma. Okay, so Mr. Uma Maheshwaran,
Then bank, SBI Bank, Canara Bank, Central Bank, IOB Bank, whatever, all the names lettered including in personal account. புரியுதா இல்லையா? ஸோ இங்கே யார்? மிஸ்டர் ஏ பர்சனல் ஃபர்னிச்சர். என்னது ஃபர்னிச்சர் என்ன அக்கௌண்ட்டு? ரியல் அக்கௌண்ட்டு. இது ரியல் அக்கௌண்ட்டு. புரியுதுங்களா? இது என்னது? திஸ் கால்ட் அஸ் ரியல் அக்கௌண்ட். திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்சனல் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இது என்னது? கேஷ் ஆல்சோ ரியல். ஓகே, ஸோ இதுதான் டிரான்சாக்ஷன். இதில் என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு? மிஸ்டர் ஏ பண்ணியிருக்கான், ரியல் அக்கௌண்ட்டாக வாங்கியிருக்கான். ரியல் அக்கௌண்ட் என்னது? ரியலை வாங்கியிருக்கான். ரியல் அக்கௌண்ட் என்னது? ஃபர்னிச்சர். ஓகே, ஸோ இது தாங்க டிரான்சாக்ஷன். பார்த்தோமா இல்லையா? ரியல் அக்கௌண்ட்டை டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். படித்தோமா இல்லையா? மூணாவது என்னது? நார்மல் அக்கௌண்ட் என்ன பார்த்தோம்? டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகேவா? இதில் என்ன மீனிங்? என்ன? எல்லா செலவையும் நஷ்டங்களையும் என்ன வைக்கணும்? பற்று வைக்க வேண்டும். தட் இஸ் அ டெபிட். எல்லா வருமானங்களும் ஆதாயங்களும் எங்கே வைக்கணும்? கிரெடிட்டில் வைக்கணும். ரெண்ட் பெய்டு செலவு, ஸோ டெபிட்டில் வை. ரெண்டு அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். அதே இது ரெண்டு ரிசீவ்டு பணம் அவ்வளோ வந்திருக்கு, கேஷ் அக்கௌண்ட் ரெண்டு அக்கௌண்ட். முடிஞ்சாங்க. இதுதான் பணம் உள்ள வந்தால் உனக்கு இன்கம் கிரெடிட்டில் வை, பணத்தை கிரெடிட்டில் வை, பணத்தை டெபிட்டில் வச்சு டெபிட் வாட் கம்ஸ் இன். என்னது? கேஷ் என்னது? ரியல் அக்கௌண்ட்டு. எதுக்காண்டி கட்டுற? ரிசீவ். எதுக்காண்டி? ரெண்டு காண்டி என்ன பண்ணுற? ரிசீவ் பண்ண உன்னுடைய வீட்டில் குடியிருக்க ஒரு பர்சன்ட் இருந்து. அதே இது நீ வீட்டில் குடியிருந்தால் என்ன ஆகும்? உனக்கு செலவு தானே. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், எல்லா செலவும் நஷ்டங்களையும் தட் இஸ் பற்று வைக்க வேண்டும். தட் இஸ் a டெபிட் சைடு. ஓகே, தட் இஸ் கால்ட் as டிரான்சாக்ஷன். ஓகே, இதுதான் என்ன பண்ணுறாங்க? இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இதுக்கு பேர் தாங்க புக் கீப்பிங், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்ட் as புக். ஸோ புக்ஸ் ரெக்கார்ட் ஆல் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ரெக்கார்ட் ஆல் த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். தட் இஸ் கால்ட் as புக் கீப்பிங். ஓகே, இந்த புக் கீப்பிங் லெசனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்? என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அட்வான்டேஜ் பார்த்தோம்? ஓகே, ஸோ that is record all the transaction, process of record all the transaction. எல்லா ரெக்கார்டையும் என்ன பண்ணாங்க? ரெக்கார்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஒரு மணி டிரான்சாக்ஷன் மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும். நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ரிவார்டையும் அவார்டையும் பண்ண முடியாது. மானிட்டரினா என்னது? நான் மானிட்டரி என்னது? மானிட்டரி மீன்ஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு கேஷ். நான் மானிட்டரி தட் இஸ் ரிலேட்டட் டு அவார்ட், ரிவார்ட், தட் இஸ் கால்ட் அஸ் நான் மானிட்டரி. காட் இட்? ஓகே. புக் கீப்பிங் இஸ் அ ப்ரைமரி ஸ்டேஜ். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுங்க. புக் கீப்பிங் தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் என்னது? இதுதான் மெயின் ஸ்டேஜ். இது ஆரம்பித்தா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? கேன் கோ ஃபார் அதர் ஸ்டெப்ஸ். ஓகே, தென் வில் கோ ஃபார் அதர் ஸ்டெப். அதர்வைஸ் யூ காண்ட் ஏபிள் டு கோ டு அதர் ஸ்டெப்ஸ். இந்த ஸ்டெப்ஸுக்கு போக முடியாது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? நம்ம டிரான்சாக்ஷன் சொல்கிறோம். ஓகே, புக் கீப்பிங் ஜேர்னலைசிங் ப்ராசஸிங். ஜேர்னலைஸ் என்ன பண்ணுறாங்க? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? இது வந்து டிரான்சாக்ஷனுங்க. இதுக்கப்புறம் வரத ஜேர்னலிஸ்ட் சொன்னால் நான் சொன்ன அவருக்கு அது ஜேர்னலிஸ்ட்னா என்னது? இப்போ ரெக்கார்ட் நடந்துருச்சா? டிரான்சாக்ஷன் நடந்துருச்சா? மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் நடந்துச்சா? இப்போ எப்படி டிரான்சாக்ட் பண்ணுறீங்க? இதான் டேட்டு, பர்டிகுலர்ஸு, என்னது? எல்எஃப், டெபிட்டு, கிரெடிட்டு. ஓகே, டேட்டு என்னைக்கு டேட் இருந்துச்சு? 18ஆம் தேதி 18/8/2020. ஸோ 18/8/2020. ஸோ this transaction happened in company. Okay, so that is the called as transaction. So you record all the transaction. எப்படி? furniture account entered. Furniture this was comes in furniture account. Debtor to what goes out? Cash account. Okay, 10,000. This is called journal entry. புரியுதுங்க? Mr. A purchased furniture for cash.
கேஷை கொடுத்து கேஷை கொடுத்து என்னது பொருளை வாங்கியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ என்னது டேட் வந்து 18/8/2020, 18/8/2020, 18/8/2020. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் என்ன நடந்திருக்கு? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட். புரியுதுங்களா? ஸோ இதுதான் இது இந்த டிரான்சாக்ஷனை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். எப்படி ரெக்கார்ட் பண்ணுறோம்? ஜேர்னல் ரெக்கார்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் என்னது? ரெக்கார்டிங், தட் இஸ் ஜேர்னலைசிங் ரெக்கார்டிங் டிரான்சாக்ஷன். புரியுதா? ஸோ இதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில். என்ன பார்த்தோம்? ஜென்ரலி அக்செப்டட் அக்கௌண்டிங் பிரின்சிபல்னு சொல்லி ஒரு கான்செப்ட், GAAP. ஓகே, ஸோ அதில் என்னெல்லாம் வருது பார்த்தோம். இதில் ஒரு 13 பாயிண்ட்ஸ் வருது. ஓகே, இதெல்லாம் வந்து 2 marks. ஓகே, திஸ் ஆர் 13 பாயிண்ட்ஸ். ஓகே, என்ன பார்த்தோம்? ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்டிட்டி கான்செப்ட். ஒரு பர்சன் இஸ் டூயிங் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், வேரியஸ் பிஸ்னஸ். மணி மெஷர்மெண்ட் பார்த்தோமா இல்லையா? மணி மெஷர்மெண்ட், கோயிங் கன்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், periodicity concept, that is periodical concept, matching concept, realization concept, objective realization concept, accrual concept, consistency concept, full disclosure, then conservatism. Okay, so business entity concept na enna? Business entity concept na owner and business are different entities. Owner வேற, business வேற. Okay, two different entities. Okay, owner is doing some business. Owner என்னது? Owner வேற, business வேற. Ownerங்கிறது ஒரு person, businessங்கிறது an activity. Okay, so that's a different business entity, different, and also he is doing different business. He is running different companies, but owner is one, but he is doing different companies. Okay, he is running different companies. Okay, so for example, some person is doing automobile showroom, and also he running. Okay, he is managing textile showroom also. Okay, but the owner is same persons. Okay, he is the owner, but he is doing different companies. Okay, that is called as business entity concept. பார்த்தோமா இல்லையா? Okay, அடுத்து money measurement. Money measurement என்ன? What is money measurement? Money measurement means that is only monetary transaction are recorded. Only monetary transaction. Okay, that is monetary transaction. Okay, monetary transaction. Okay, that is called monetary transaction. Money measurement. Okay, monetary transaction. புரியுதா? Got it? Okay, இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா money measurement concept. Okay, so in this concept we have to record only money transaction, monetary transaction. புரியுதுங்களா? மணி மட்டும் தான் என்னது மெஷர் பண்ணுறோம். மணி மட்டும் தான் மெஷர் பண்ணுறோம். மானிட்டரி டிரான்சாக்ஷன் ஒன்று தான் மெஷர் பண்ணுறோம், வேறு எதுவும் மெஷர்மெண்ட் கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இன்னொன்று வந்து ஒரு இதுலேயே பாருங்களேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே பாருங்கள், என்னது மிஸ்டர் ஏ பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் கேஷ் 10,000. இந்த 10,000 என்னது? இதுதான் என்னது? மணி டிரான்சாக்ஷன். ஓகே, ஸோ இன் திஸ் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணலாம்? நம்ம வந்து ரிவார்டு பண்ண முடியுமா? ரிவார்டு கொடுக்குறான். எப்போ நீ யூ ப்ரொமோட்டட் டு ஆன சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், அப்படி அதை நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியுமா? வி கான்ட் ஏபிள் டு ரெக்கார்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் நாட் எ மணி டிரான்சாக்ஷன். திஸ் இஸ் ஒன்லி மணி டிரான்சாக்ஷன். யூ ஹேவ் டு ரெக்கார்ட் ஒன்லி மணி டிரான்சாக்ஷன், நாட் நான் மானிட்டரி டிரான்சாக்ஷன். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் மணி. ரிவார்டு, ஒருத்தர் நல்லா படிக்கான், மிஸ்டர் ஏ வந்து இந்த பையன் நல்லா படிக்கான், இந்த பையன் நல்லா படிக்கல சொல்கிறோம். வி கேன் சம் தி கமெண்ட்ஸ். இந்த கமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியாது. வி கான்ட் ஏபிள் டு ரெக்கார்ட் பிகாஸ் திஸ் இஸ் த ஒன்லி மணி. 10,000 குடிக்கா, அதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணு. 20,000 குடிக்கா, 2 ரெக்கார்டு. பட் ஆனது வி கான்ட் ஏபிள் டு அனதர் வே. ஓகே, another way of putting some answer, putting a value. Okay, so money measurement. Going concern என்னப்பா? Business will continue for a foreseeable future. ரொம்ப வருஷத்துக்கு ரன் ஆகுது. 15 years, 10 years. Okay, that is called going concern. Long, that is a long time concerns. Okay, so going concern means that is a continuous operation, a foreseeable future. Going concern influences accounting practices.
they follow accounting practices. Okay, we have to record revenues, we have to record expenses, then asset also related, that is generally value, historical cost. அப்படிதானங்க ஹிஸ்டாரிக் காஸ்ட் மெஷர் பண்ணுவோம். இந்த டேபிள் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பெஞ்சஸ் இந்த வேல்யூ இருந்துச்சு, இந்த செல்ஃபோன் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ வேல்யூ இருந்துச்சு, இந்த செல்ஃபோன்ஸ் எந்த என்ன இருந்துச்சு, இப்போ செல்ஃபோன் மாடல் எப்படி இருக்குது, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலி we will buy that we will purchase with the amount 10,000 cells only, that is somewhat okay, 10,000, okay, that is a low budget, very low budget, okay. But in 30 years back, 20 years back, the cell phone value is only 1,000 or 500 some things, okay. So 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செல்ஃபோன் வேல்யூ எவ்வளோ இருந்துச்சு, இப்போ வேல்யூ எவ்வளோ இருக்குது. ஸோ we have to calculate historical cost for particular product, that is a going concern. இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, இந்த கம்பெனிஸ் எப்படி இருக்குது, இந்த கம்பெனி 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்பெனி ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு, ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்டோடைய ஆவின் ப்ராடக்ட் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பாக்கெட் எவ்வளோ இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது. ஸோ compare, we have to compare the cost, okay, that is called going concern. What is the cost concept is also related to historical cost, okay. So that is a cost, there is the assets value, okay. So for example 2011 and the asset value, the furniture value is 20,000. 2012 the asset value is 30,000. So somewhat increase, somewhat increase, okay, somewhat increase. That is called as, that is a cost concept, matching cost, that is a managing the expenses, okay. So the price when the price of commodity increase, value the assets will be also will be improved, okay. That is called as cost related concept, okay. So that is you have to purchase some assets and also you have to calculate some cost, okay. When you go for purchase some asset, and also you have to add the installation cost also. What is installation? Fitting the cost, fitting the other, that is the inward expenses, carriage inward. What make carriage inward? Carriage என்னப்பா, ஒரு ஆட்டோல நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜை தூக்கிட்டு வரீங்க. ஸோ இந்த ஃப்ரிட்ஜுக்கு நீங்கள் வந்து இந்த ஆட்டோக்காரருக்கு ஒரு சம் எக்ஸ்பென்ஸ் கொடுக்கலாம். இதெல்லாம் என்னது, you have to add this assets value, ஆட் பண்ணணும், okay. So installation, okay, installation, then service expenses, okay. So this is இது the dual cost concept. Dual concept what is debit side, credit side, ரெண்டு சைடு இருக்கும். dual என்னது, ரெண்டு சைட்ஸ் இருக்கும், debit side then credit side, expenses, income, asset, liabilities, ரெண்டு சைடு இருக்கா, expenses, income, assets, liabilities. What is expenses? Expenses now already told. What is expenses? Expenses means paid, income means received. Very important. Expense என்ன, paid, income என்ன, received. இதான் என்னது dual concept. dual என்னது, ரெண்டு இருக்கும், டெபிட் இருக்கும், கிரெடிட் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இன்கம் இருக்கும், அசெட்ஸ்க்கு லைபிலிட்டி இருக்கும், ப்ராஃபிட் இருக்கும், லாஸ் இருக்கும். புரியுதா? ஓகே. ஸோ ப்ராஃபிட், லாஸ், அசெட்ஸ், லைபிலிட்டிஸ், இன்கம், எக்ஸ்பென்சஸ், டெபிட், கிரெடிட். This is called as dual aspect concept. You got it? Okay. And also capital plus liabilities equal to asset. Capital plus, that is a capital plus liabilities equal to asset. That is called as dual aspect. It is called as dual aspect. Okay. So is a fifth concept. Generally, a very important question. Okay, very important question. Next, matching concept. What is matching? Matching means that later, that concept, that matching and the periodicity. What is periodicity? Matching and periodicity. Periodical means periodical calculation. Okay, so the particular company is calculated on the basis of periodical wise. Last month we earned some this amount. This month we are going to earn this amount. Okay, so this is the periodical.
ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்க, உங்கள் வீட்டில் வந்து லாஸ்ட் மந்த்து நம்ம எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ஆச்சு, இன்கம் எவ்வளோ வரல, ஸோ இந்த மந்த் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணணும், எக்ஸ்பென்சஸ் ரெடியூஸ் பண்ணணும், ஸோ சொல்கிறாங்கல்ல. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பீரியாசிட்டி, த பீரியாடிக்கல் வைஸ். ஓகே, ஆன் த பேஸ் பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், பாஸ்ட் எக்ஸ்பென்சஸ். And this concept, adjustments are made for outstanding prepaid expenses. What are outstanding prepaid expenses? What are outstanding prepaid expenses? Simply known as, for example, okay. So in this expense, in this concept, we have to divide. Okay, we have to divide. We have to calculate. That is. You can't be able to pay your rent the particular month. Next month you going to pay. So you ask some permissions from your owner. That is called outstanding. இந்த மாதம் கொடுக்க முடியல, அடுத்த மாதம் சேர்த்து கொடுங்க. ஐ ஹவ் டு ஆட் கொடுக்குறேன் இல்லையா, அந்த அடுத்த மாதம் சேர்த்து கொடுக்க போகிறேன். That is called outstanding. அதே இது prepaid என்ன அர்த்தம், you paid the future rent also. This month and next month rent have to pay to the owner. இந்த மாதமும் அடுத்த மாதம் சேர்த்து நீ ஆட் பண்ணி உன்னுடைய ஓனருக்கு நீ பே பண்ணால் that is called prepaid. இது பேர் தான் என்னது அப்படின்னா, என்னது, இதுக்கு பேர் தான் மேட்சிங் கான்செப்ட். ஓகே, மேட்சிங். பேட் டெப்ட்ஸ், இன்னொன்று பேட் டெப்ட்ஸ் சொல்லுவாங்க. பேட் டெப்ட்ஸ் என்ன அர்த்தம் சொல்லுங்க, விஜய் மல்லையா பார்த்துருப்பீங்க பேப்பரில், விஜய் மல்லையா, நீரவ் மோடி. ஓகே, சம் பர்சன்ஸ் நாட் பெய்டு that is a loan to the bank. In this situation, this is called as bad debts. வராக்கடன், தமிழ் சொல்ல வராக்கடன், வரவே வராது. You can't able to recover. You can't able to recover. ரெக்கவர் பண்ண முடியாது. You can't able to recover. That is called matching concept. Okay. So next, realization. What do you mean realized that value? Realized the past expenses. Realize that past expenses. That is called as realization. Realize that but a lost concept. Okay, lost concept, that is called realization. Realize that value. Okay, realize that value, that is called realization concept. You got it? Okay, realize the past expenses, past income, past liabilities, past assets. You have to realize. Okay, what is objective evidence? Objective evidence. What is objective evidence? Objective, it means that is a record. It is called bookkeeping record. Okay, record. That is a objective evidence. Objective என்னது, ஒரு ரெக்கார்டிக்கல், ஒரு பேலன்ஸ் ஷீட் புக்கு, பேலன்ஸ் ஷீட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். You have to prepare the particular companies prepared profit loss and financial statements, comparative statements, compensation statements. Compare என்னது, this year and that next year you have to compare that both values. Loss, இவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, இவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகிருக்கு, இதை ரெடியூஸ் பண்ணணும். ஸோ யூ ஹாவ் டு கம்பேர் த போத் வேல்யூ. தட் இஸ் கால்ட் அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ். ஓகே, தட் இஸ் அப்ஜெக்டிவ். ஓகே, that is one of the accountability. Accrual concept. Okay, what is accrual? Related to expenses income. You incurred so much expenses. Okay, incurred, that is your transfer record and recognized mercantile basis. Okay, mercantile basis, that is accrued when the expenses incurred, profit earned. Okay, சொல்றோம்ல, the particular companies earn more profit, particular companies incurred so lot of expenses, particular kinds of expenses. That is called as objective evidence. Okay, got it? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ what do you mean consistency? கன்சிஸ்டன்சி என்னப்பா, அக்யூரல் பார்த்தோம், எக்ஸ்பென்சஸை பார்க்கணும், இன்கம் வந்து ஏர்ன் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம அக்கௌண்டிங் பீரியட் தெரியுமில்ல, அக்கௌண்டிங் பீரியட் தெரியுமில்ல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்கௌண்டிங் பீரியட் வந்து 1, 4,
2019 31/3/2020 முடியும் அக்கௌண்ட் இயர். திஸ் இஸ் கால் அக்கௌண்ட் இயர். புரியுங்களா? அப்போ இந்த வருஷம் எப்போ முடியும்? 1/4. இப்போ நம்ம தட் இஸ் அக்கௌண்டிங் பில்ல தான் நம்ம இப்போ இருக்கோம். ஓகே, 2022 31/3/2021. This is called as accounting year. This is accrual concept. You got it? புரியுதா? அதாவது 1/4/2019, that is 1/4/2019 to 31/3/2020. That is the accounting year. And also 1/4/2020 to 31/3/2021, that is accounting year. இப்போ நம்ம accounting year ரன் பண்ணிட்டு இருக்கோம். Okay, it's a started. Accounting year is started. Okay, so what do you make consistency? The records are consisting level. The consistency convention implies that the accounting policies must be followed. You have to follow accounting policies. Okay, so results are different. The results are different and charging depreciation to the assets, charging depreciation on the basis we have to follow some rules and regulations, some standard principles. The standard principle ஒரு asset depreciation பார்க்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? Assets means that is a fixed asset. The table, இதோடைய bench, then வீட்டில் பைக், ஓகே, தென் கார், இதோடைய அசட்ஸ் எப்படி வேல்யூ பண்ணுறாங்க அப்படின்னு மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட், அதாவது ஒரு ஃபிக்ஸட் மெத்தட். அந்த மெத்தட் வந்து ஃபிக்ஸட் இன்ஸ்டால்மெண்ட். இப்போ லா ஆஃப் ஃபஸ்ட் இயரில், அதாவது 2019 தட் இஸ் இவ்வளவு 500 எக்ஸ்பென்ஸ் 500 வந்து ரெடிபிஷன் ஆயிருக்கு அப்படின்னா 2021 500 தான் என்னது, தட் இஸ் டிப்ரிசியேஷன். ஓகே, தட் இஸ் கால்ட் ஆஸ் that is the straight line method, that is fixed installment method. Convention of disclosing all the materials, all the information to the government. Okay, for the full disclose all the information to the government. Okay, that is all material informations that disclose in accounting statement. Ella information you have listed all the expenses, all the information to in the accounting statement. The discourse should be full, fair and adequate, show that the uses of financial statement. Okay, that is a make correct statement, correct, you have to correct assessment and correct statement you have to prepare, and then only the owner will know the actual performance of the companies. Okay, that is called as full disclosure. Okay, materiality. What is materiality? Next one, 14, materiality. Material. What is materiality? Conventional materiality. What is conventional materiality? Convention enna parthom? Conventional converted. Okay, so what is materiality? That is a convention. Financial statements should be disclose all material information to the government. When the government asks any statements from your company, so you have to produce all the documents to the government. That is called as conventional materiality. Conservatism. What is conservatism? Conservatism means that is the policy or caution playing. You are playing. It is a policy or policy of caution or safe. That is a very safe. Okay, for example, the closing stock factory's value 35,000. Closing stock, ஒரு கம்பெனியோடைய க்ளோசிங் ஸ்டாக் வருஷத்து கடைசியில் உள்ள ஸ்டாக்கோட வேல்யூ 35,000 இருக்குது. அதோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 25,000 இருக்குது. ஸோ இதில் வந்து அதோட காஸ்ட் ப்ரைஸ் 25,000 இருக்குது. இது வந்து எவ்வளோ கூடி இருக்குது? ஸோ வந்து ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட் இயரில் எவ்வளோ கூடுமா குறையுமா? ஓகே, ஸோ தட் இஸ் அ ப்ரூடன்ஸ். ப்ரூவ் பண்ணுறாங்க, கூடுமா குறையுமா, குறையுமா கூடுமா. ஸோ தட் இஸ் ஏதாச்சும் எரர் நடக்குமா. ஸோ that is a conservatism, means that is a conclude the ideas. We have to find out the value of the asset. That is called as conservatism. You got it? Okay, next
இதெல்லாம் என்னது பிஸ்னஸ் எட்டி கான்செப்ட் பார்த்தோம், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் பார்த்தோம், கோயிங் கான்செப்ட் பார்த்தோம், காஸ்ட் கான் பார்த்தோம், டியூவல் ஆஸ்பெக்ட் டெபிட் கிரெடிட் பார்த்தோம், பீரியடிக்கல் வாய்ஸ் பார்த்தோம், மேட்சிங் ரெண்டு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் பேட் அட்ஸ் incurred, bad arising in your company, so you have to matching the bad debts, you can't able to recover bad debts. புரியுதா? ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் வந்து என்னது அவரால் வந்து என்னது பணம் கட்ட முடியல, லோன் வந்து ரீபே பண்ண முடியல, ஸோ என்னது இந்த டயத்தில் அது மேட்சிங் பண்ணுறாங்க. ரியலைஸ் த கான்செப்ட், அப்ஜெக்டிவ் எவிடன்ஸ், அக்யூரல் மீன்ஸ் தட் இஸ் அ டேட், accounting year, consistency, full disclosure, conservatism, materiality. These are the important accounting principles in this chapter. Okay. Next, accounting standards. Accounting standards. What are accounting standards? Accounting standards provide a framework and norms to be followed in accounts. என்ன அக்கௌண்ட்ஸ் என்ன ரூல்ஸ் என்ன ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன கோட்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க, என்ன கோட் ஆஃப் கான்டக்ட் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட். அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் code of conduct imposed by customs, law, professional bodies for the benefit of public accountants. ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட் இருக்கும், ஒரு லா எத்திக்கல் இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் பாடிஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு என்னது ஒரு இதெல்லாம் என்ன அப்படின்னா பப்ளிக் என்னது இந்த கம்பெனி குட் கம்பெனியா, குட்வில். ஓகே, ஸோ அந்த குட்வில் சொல்கிறோம்ல, ஸோ அந்த குட்வில் இந்த கம்பெனி குட்வில்லையா, எப்படி குட்வில் அடைகிறாங்க அவங்க? ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ், எஃபிஷியன்ட் மேனேஜ்மெண்ட், தட் இஸ் பெட்டர் லொக்கேஷன். இந்த ஏரியாவில் அந்த கம்பெனி இருக்குது, பெட்டர் லொக்கேஷன், ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம், எங்கேயோ இல்லை, ஈஸியாக ஐடென்டி பண்ணிடலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் accounting standard. They have to follow accounting, that is a proper code of conduct, proper rules and regulations, that is called accounting standards. Okay, proper code of conduct, proper code of conduct, that is called accounting standards. Okay, so what do you mean IFRS? International Financial Reporting Standard. This is called IFRS. Okay, so the international rules and international standards, international principles, they followed in that particular accounts. Okay, that is called International Financial Reporting Standards. Okay, so these are very important concepts in second unit. Okay, second lesson. So now I want to give some golden rules. Okay, so golden rules. What are the golden rules? I give some work. Okay, Mr. A purchase paid rent. For example, paid rent. What is the rule applied? What is the rule? First one, paid rent means that is called nominal account. Nominal account. Nominal account. Okay, paid means that is expenses. So, what is the rule? What is the golden rules apply this transaction? Debit all expenses also, credit all incomes and gains. So this is expenses. Okay, so rent one of the expenses. Rent one of the expenses. Okay, so paid means one of the, rent means one of the nominal account. The paid means one of the expenses. Rent one of the expenses, rent paid. Okay, so nominal account only apply this concept because of this is one of the expenses and losses. Okay, so rent account and cash account is a
rule of this is the transaction of this account. Every video I have to give one transaction and solve this transaction. Okay, this is the so paid account rent account data. What is the transaction? What is the transaction? Rent account data to cash account. Rent account to cash account. Okay, so rent account data to cash account. Okay, that is the narration paid rent. This is the rule of this account. Okay, rent means that is the nominal account. Rent means nominal account. So cash means real account. So cash was goes out. Gas was goes out. Gas was goes out. Okay, so this is the rule of this account. Okay, I hope you are very well understand about this accounting standards and second council framework accounting, generally accepted accounting principles. Very important questions, very easy lesson. Okay, so thank you for listening my video. Thank you so much.